நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு நாள், என் பிரியமான ஆபிரகாமே, உனக்கு பிரியமான உம்முடைய மகனை எனக்கு பலியாக செலுத்துவாயா என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை அவருக்கு பலியாக செலுத்த மோரியா மலைக்கு சென்றார். அங்கே தன்னுடைய மகனை பலி செலுத்தும் நேரத்தில் கர்த்தர், ஆபிரகாமே, உன்னுடைய மகனை பலியிட வேண்டாம், அவனுக்கு பதில் இந்த ஆட்டுக்குட்டியை பலியிடு என்று கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அந்த நாளேயே இஸ்லாமியர்கள் பக்ரீத் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த நிகழ்வை எதற்காக கட்டளையிட்டார் என்றால், மனிதர்கள் செய்த பாவத்திற்கு மனிதர்களோ அவர்களுடைய பிள்ளைகளோ தண்டனையை அனுபவிப்பதற்கு பதிலாக தேவன் உன்னுடைய மகனை அல்ல, என்னுடைய மகனாகிய தேவ ஆட்டுக்குட்டியை உங்களுக்காக பலியாக கொடுக்கிறேன் என்று அந்த நாளிலே ஆபிரகாமுக்கு நிழலாட்டமாய் காண்பித்தவர் உண்மையாகவே தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக பலி கொடுத்தது மாத்திரமல்லாமல் இன்னும் நமக்காக மீது அன்பு கூர்ந்து இந்த நாள் வரை எல்லா காரியங்களையும் நமக்காக செய்து வருகிறார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? ஆமீன். அல்லேலூயா.